ஹலோ வணக்கம் மக்களுக்கு தமிழ் ரைடர் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து திங்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் பையிங் அன் ஹெல்மெட். ஸோ இதுதான் நான் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிப்ஸ் அபவுட் 5 டிப்ஸ் ஃபார் நியூ பிகினர் ரைடர்ஸ் பற்றி போட்டிருந்தேன். அது நல்லாவே ரீச் ஆச்சு, நல்ல கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஃபார் தி கமெண்ட்ஸ் அண்ட் அதை பார்த்து நான் மோட்டிவேட் ஆனதால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டிப்ஸ் அபவுட் பையிங் அண்ட் ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 5 டிப்ஸ் தரேன். அதை வச்சு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும், இந்த மாதிரி தான் ஹெல்மெட் வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா வரும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான். நான் இதுக்கு முன்னாடி வாங்கின ஹெல்மெட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் ஹெல்மெட். செலெக்ஷன் ஆஃப் ஹெல்மெட் இஸ் மஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி. ஸோ நான் சேஃப்டி ஆஃப் ஹெல்மெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிராண்ட் வைஸ் நான் சொல்ல மாட்டேன். பிராண்ட் வைஸ் நான் எப்பவுமே எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ உங்களோட இஷ்டம் தான். அது வந்து ஒருத்தருக்கு ஒரு பிராண்ட் பிடிக்கும். ஆனால் நான் வந்து சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் தான் சொல்கிறேன். செலெக்ஷன் ஆஃப் சர்டிஃபிகேட் இஸ் மஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில ஹெல்மெட்ஸ்லாம் இருக்கும். சில ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோலாம் காமிக்கிறேன் பாருங்கள், இதெல்லாமே. ஸோ இந்த ஹெல்மெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட்லாம் கீழே விழுந்த உடனே கிராக் ஆயிரும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு ஒரு சேஃப்டினஸ் இருக்காது. ஸோ அதை எடுக்காதீங்க நான் சொல்கிறேன். அண்ட் அதோட பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்கும். பில்டு குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, சொல்லவே கூட அதெல்லாம் பில்டு குவாலிட்டின்னு, அந்த மாதிரி கேவலமாக இருக்கும். எக்ஸாம்பிள், நான் இந்த ஹெல்மெட் இருக்குது, இதுதான் என்னோட ஃப்ரீயான ஹெல்மெட்டு. இது பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான குவாலிட்டி. பார்த்தீங்கன்னா உள்ள பேடிங்லாம் இருக்காது. இதை பேடிங் சொல்லுவாங்களா யாராவது? பஞ்சு வச்சு அமுக்கி கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்த உடனே உடஞ்சிரும், இல்லை கீழே விழுந்த உடனே உங்களுக்கு இன்டர்னல் டேமேஜஸ் வரும். ஸோ இது பதிலாக நீங்கள் செலெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் இருக்க ஹெல்மெட், மினிமம் சர்டிஃபிகேட் ISI இருக்கிற மாதிரி வாங்குங்க. இல்லை இப்போ உங்களுக்கு நல்லாவே காசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் பட்ஜெட் இருக்குது பார்த்தீங்கன்னா டாட் அண்ட் ஈஸி சர்டிஃபிகேட் இருக்க ஹெல்மெட்டை வாங்குங்கன்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும். உங்களுக்கு ISI சர்டிஃபிகேட் பற்றி சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்டட்ஸ் தண்டர் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ISI சர்டிஃபிகேட்டாக வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பட்ஜெட் 2000 நல்ல ஹெல்மெட்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டட்ஸ் தண்டர்னு சொல்லுவேன். அதோட ரிவ்யூ வீடியோ வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை இந்த ஐகார்டில் இருக்கும், போய் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்கள் பட்ஜெட் வந்து 1000 to 2000 இருந்தால் ஸ்டட்ஸு, வீகா, ஸ்டீல் பேர்டு எல்லாமே இருக்குது. ஒன்று யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்கன்னு சொல்கிறேன். உங்களுக்கு வந்து அதுவே பட்ஜெட்லாம் ஒரு கன்சர்ன் இல்லை, கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹெல்மெட் எடுத்துக்கோங்க. டாட் அண்ட் ஈஸி சர்டிஃபிகேட் இருக்க ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் எல்லாமே ரொம்பவே சேஃப்டியாக இருக்கும் ஹைவே டூரிங் அப்போ. அண்ட் ஈவன் ஏரோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ கைஸ், செகண்ட் டிப் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எப்படின்னு சொல்கிறது, அந்த பேடிங் குவாலிட்டி சொல்கிறேன். பேடிங் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கணும், மூவே ஆகக்கூடாது. எக்ஸாம்பிள், இந்த ஹெல்மெட்டை போடும்போது நீங்கள் எப்பவுமே இப்படி இந்த ஸ்ட்ராப்பை இழுத்து வச்சு உள்ளே எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இயர்ஸ் பெண்ட் ஆகாது, டைட்டாக நல்லா பேக்கிங். ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டைட் பேக்கிங் இருக்கும். அது டைட் பேக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக போக செட் ஆயிருச்சுனாவே உங்களுக்கு நல்லாவே அந்த சேஃப்டி ஃபீலிங் தான் உங்களுக்கு அதிகமாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைட் பேக்டாக இருக்கும் இந்த இடம்லாம். அண்ட் இந்த இடம்லாம் ரொம்பவே டைட் பேக்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெல்மெட் நான் எப்படி தான் ஆட்டினாலும் மூவ் ஆகாது. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம்பிள் நான் வேறு ஹெல்மெட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே போடும்போதே எங்கள் காது பெண்ட் ஆகிடுச்சு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஓவராக கேப் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த விரலே உள்ளே போயிட்டு வருது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேப் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எந்த வித பேடிங்கும் இல்லை. அண்ட் எல்லா இடத்துலையுமே கை போகுது, அந்த அளவுக்கு கேப் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்களேன், என்னோட மிடில் பார்ட் எங்கே இருக்கா, இந்த மூக்கு கரெக்டாக இருக்குது, இது ரெண்டு இதே ஷேக் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா வாய் கீழே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத ஹெல்மெட்டை நான் எடுக்க வேணாம்னு சொல்கிறேன். அண்ட் இது வந்து சேஃப்டின்றதுனால நான் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். ஃபுட் அண்ட் சேஃப்டியில் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஸோ அது ஒரு விஷயம். தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் பட்ஜெட்லாம் இல்லை அப்படின்னு வாங்குறீங்கன்னா டீரிங் இருக்க ஹெல்மெட்டாக வாங்கி வச்சுக்கங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து கிளிப் டைப் இருக்காது. ஸோ இப்படி உள்ளே எடுத்துகிட்டு போய் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது 2 வழியில் இப்படி எடுத்து சாரி கரண்ட் போயிடுச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டபுள் டியரிங்னு சொல்லுவாங்க. இது வந்து டபுள் டியரிங்கு, இது வந்து கிளிப் டைப்பில். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி போட்டுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ஹெல்மெட்டை நான் வந்து அதிகமாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் எவ்வளோ தான் ஐ இம்பேக்ட் ஆனாலும் இது வந்து அன்லாக் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஸோ இந்த மாதிரி இருக்க லாக்கிங் மெக்கானிசம் எல்லாருமே ட்ராக்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சேஃபாக இருந்ததுனால இந்த மாதிரி மெக்கானிசமை ட்ராக்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டீரிங் இருக்க ஹெல்மெட்டை வாங்குங்க. இதுவே நீங்கள் கிளிப் டைப் வாங்கினீங்கன்னா இதுவே நீங்கள் கீழே விழும்போது அந்த ஐ இம்பேக்ட்னால அது வந்து அன்லாக் ஆயிரும். ஸோ பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நெகட்டிவ்னு சொல்லுவேன். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நீங்கள் ஓட்ட தான் அதோட கஷ்டம் தெரியும். எப்படி பார்த்தீங்கன்னா என்னோடய ஆக்ஸர் ஹெல்மெட்டு, ஸோ இதுதான் என்னோடய ஆக்ஸர் ஹெல்மெட்டு. இதோட வெயிட் பார்த்திங்கன்னாவே கொஞ்சம் அதிகம் தான். பிகாஸ் இது டூரிங் ஹெல்மெட்னு சொன்னாங்க, ஆனால் வெயிட் அதிகம். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஆக்ஸ் ட்ரேக் அண்ட் ஃபோர்ஸை விட இது ரொம்பவே வெயிட் அதிகம் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வந்து அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஐ மீன் பிரேக் எடுத்து போனால் உங்களுக்கு எனக்கு நல்லா இருக்குது ஃபீலிங்கு. இதே நான் வந்து லாங் டேர்ம்னா ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் 300 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெச்சாக போகும்போது எனக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும் அப்படின்ற ஃபீலிங் இருக்குது. 1000 to 2000 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லைட் வெயிட் ஹெல்மெட்ஸ் தான் வரும். இதுவே நீங்கள் 5000 போகும்போது கொஞ்சம் வெயிட் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து ப்ரைஸ் அதிகமாக ஹெல்மெட்டோட வெயிட் கம்மியாகும். இதுதான் நான் சொல்கிறேன். பார்த்திங்கன்னா ஏஜிவெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஏஜிவெல்லாம் போக போக எப்படி சொல்கிறது, அதோட வெயிட் வந்து கம்மியாகும். ஹை காஸ்ட் போகும்போது வெயிட் கம்மியாகும். ஏன்னா அதோட டெக்னாலஜி அப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி வெயிட் லெஸ்ஸாக இருக்கிறத பாருங்கள். சில பேர் வெயிட் இருக்க ஹெல்மெட் பிடிக்கும், சில பேருக்கு வெயிட் இல்லாத பிடிக்கும். எனக்கு வந்து நான் வந்து மிடில் இருக்கிறதுனால எனக்கு ஆக்ஸார் பிடிச்சிருக்கு. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எப்பவுமே நீங்கள் ஆன்லைனில் வாங்காதீங்க. அண்ட் மேக்ஸிமம் இது உங்களுக்கு ஒரு டைட் சுச்சுவேஷன் இருக்குது. இந்த கொரோனா டைமில் நம்ம போய் போட்டு பார்க்க முடியாது, எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஹெல்மெட் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் தான் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணணும். ஆன்லைன் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்கள் ஊர்லேயே கிடைக்கிது ஹெல்மெட் எல்லாமே பார்த்திங்கன்னா போய் டேரெக்டாக செக் பண்ணி யூஸ் பண்ணி வாங்குங்க. ஏன்னா கம்ஃபர்ட் வந்து ஒரு பிராண்டுக்குமே மாறும். பார்த்திங்கன்னா ஸ்டீல் பேர்டில் வந்து மாறும். எனக்கு கம்ஃபர்ட் பிடிக்கல, பட் எனக்கு வந்து வீகலாக பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் வாங்குங்கன்றேன். டேரெக்டாக போய் ஸ்டோரில் போயிட்டு உங்களோட ஹெட் சைஸ் எல்லாமே மெஷர் பண்ணி அது மாதிரி கரெக்டாக வாங்குங்க நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியங்க. ஏன்னா நீங்கள் ஓட்டும் போது உங்கள் கம்ஃபர்ட் தான் முக்கியம். மற்றவங்க சொல்லுவாங்க இந்த நல்லா இருக்குது ஹெல்மெட்டுன்னு, ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா சில பேர் யூஸ் பண்ணால் தான் தெரியும். ஏன்னா சில பேர் எனக்கு சொன்னாங்க எம்டி வந்து நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு அதோட கம்ஃபர்ட் கொஞ்சம் பிடிக்கல. பட் பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்ஸார் பிடிச்சிருந்துச்சி. ஸோ ஒருத்தருக்கு ஒரு குவாலிட்டி கம்ஃபர்ட் மாறும். ஸோ நான் என்ன சொல்கிறதுனா நீங்கள் டேரெக்டாக கடைக்கு போய் யூஸ் பண்ணி அதோட கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணி வாங்குங்க. ஸோ கைஸ் இதுதான் என்னோடய டிப்ஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஸோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் தமிழன்ரைடர் கானேஷ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுமாதிரி ஃபியூச்சரில் வீடியோஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த கொரோனா டைமில் நான் வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ stay tuned, more videos are coming. Okay, எந்த வீடியோ வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், டக்குன்னு நான் போடுறேன். Okay, until then signing off, bye.